ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அரஃபத் சீசன் 2ஓட அஃபிஷியல் ட்ராமா தான் நான் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரோமோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காட்டுவாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்ச, நம்ம கடந்து வந்த அந்த ஹெல்லுக்கு அப்புறம் இது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ சிரிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் தான் நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், அதனாலதான் உன்னை சிரிக்க வைக்க நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ஸை காட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பீச் கிட்ட இருப்பா. அப்ப வந்து ஒரு பாட்டில வந்து மெசேஜ் அதுல எழுதி அவ தூக்கி போடுவா. அப்போ அவ என்ன சொல்வானா, இந்த பாட்டில் எங்க போய் சேருமோ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு மெசேஜ் நான் சொல்றேன், மிராக்கல் மேல நம்பிக்கையை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், நம்ம 2 பேரும் காதல் மட்டும் பண்ணல, ஒருத்தருக்காக ஒருத்தர் இந்த உலகத்தை எதிர்த்து போராடணும், இந்த உலகம் எவ்வளவு சத்தம் போட்டாலும் நம்ம மனசு அதை கண்டிப்பா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து இவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத ஒரு பர்சன் பாக்குறான். நெக்ஸ்ட் ஒரு ஆள் காட்டுவாங்க. அவன் ஜெயில இருந்து வெளியே வருவான். சோ இவன் யாரு, எதுக்காக வரான் சொல்லிட்டு நம்மளுக்கு எதுக்குமே தெரியல. பட் ஹீரோ பழி வாங்க வரான் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இவனோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இவன் என்ன சொல்வானா, ஓனாய் வந்து குளிர்காலத்தை கடந்து உயிர் வாழும், ஆனா என்னைக்குமே அந்த குளிரை மறக்காது, இப்போ அந்த குளிரை நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு தாஹிர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இவன் இங்க தாஹிர் சொல்றதை வச்சு நம்ம பார்த்தா மேபி இவன் வந்து சின்ன வயசுல மேபி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னால தாயிருக்கு வந்து எதிரியா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதை பழி வாங்கறதுக்காக தான் அவன் வந்து இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆறான் போல. சோ ஆதிஷ் ஹீரோயின் எதை பத்தியுமே அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் தாஹிர் பேர் சொல்றதுனால மேபி ஹீரோட பாஸ்ட்ல இருந்து கூட அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இந்த ப்ரோமோல வந்து ஹீரோ வந்து ஆம்புலன்ஸுக்கு கூட்டு போற மாதிரி அவனுக்கு ஏதோ ஆற மாதிரிலாம் காட்டுவாங்க. எபிசோட் 1ல இது எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இது எபிசோட் 1ஓட ப்ரோமோ வந்து லைட்டா இதுல இருக்கும் எல்லாமே. மேபி எபிசோட் 1ல எல்லாமே காமிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஈனூல காட்டுவாங்க. நம்ம ஹீரோக்கு தெரியாதுல அது ஈனூல் சொல்லிட்டு. சோ அவ வந்து ஒரு குப்பத்தொட்டியாண்ட ஏதோ திருடிட்டு இருப்பா. அதை நம்ம ஹீரோ தான் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு சொல்லுவான், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப அவளை என்னை விட நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோல நீ அது திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு இருப்பா. நீங்க அந்த சீன் கட்டாது. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான், உனக்கு தெரியுமா அவ பேர் கூட ஈனூல் தான், மேபி ஈனூல் வந்து ஹெவன்ல இருந்து உனக்கு ஹெல்ப் பண்றா போல அப்படின்னு சொன்னோன்னு இந்த பக்கம் ஈனூல் காட்டுவாங்க. அவகிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. அவளை டச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து காப்பாத்துவான். இன்னொரு வாட்டி என் தங்கச்சி தொட்டு பாரு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேவ் பண்ணுவான். எங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு கிளிப்ஸ் மாதிரி வந்துட்டு போவோம். ஈனூல் வந்து ஹீரோ வீட்டுல இருக்கிற மாதிரி ஹீரோ கூட பேசுற மாதிரி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் சீன்ல சித்தி காட்டுவாங்க. அவ செம்மையா பிரேக் ஆயிவா, நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்துவா. இங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அண்ட் அஸ்லேவ் காட்டுவாங்க. ஹீரோ சொல்லுவான், என்கிட்ட கேம் விளையாடாத மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அஸ்லே வந்து ஒரு அறை கொடுப்பா. அவ கீழே விழுந்துருவா. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இதுக்கப்புறம் நீ ஹைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்துவா. இந்த பக்கம் காட்டுவாங்க. இந்த சைடு வந்து ஜெயில இருந்து வெளியே வந்திருப்பால அவன் வருவான். ஹீரோ கிட்ட வந்து சொல்வான், அந்த ஆள் வந்து சொல்வான், என்ன மன்னிச்சிட்டு உன்கிட்ட சொல்லாம வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். ஒரு மாதிரி வில்லத்தனமா தான் இருக்கும் அவன் சொல்றது. இந்த பக்கம் ஹீரோ சொல்வாங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு சொல்லாம போனா அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷன் இல்லாம வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோயினை காட்டுவாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பா, ஐ ஹோப் நீ வந்து எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு எதுல போய் நீ சிக்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ அந்த ஜெயில இருந்து வந்தவன் சொல்வான், நான் கண்டிப்பா வந்து உனக்கு பிடிச்சவங்கள தான் ஃபர்ஸ்ட் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து அந்த ஸ்விங் இருக்கும்ல, ஹீரோ ஹீரோயின் கட்டி வச்சிருப்பாங்களே, ஏன்னா அவங்களோட சைல்ட்ஹுட்டோட மெமரிஸ் அது. அந்த ஸ்விங்ல போயிட்டு அவ உட்காந்து ஆடுவா. அப்போ வந்து அவளுக்கு ஞாபகம் வரும். அப்போ அவ மனசுல கை வச்சுட்டு சொல்வா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. மேபி அவளுக்கு ஞாபகம் வந்துச்சா என்னன்னு தெரியல. இங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அலூரா. அங்க ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு பணம் மாதிரி இருக்கு, ஃபுல்லா கவர்டா இருக்கு. நம்ம ஹீரோயின் அழுதுட்டே ஹீரோ பேர் சொல்லிட்டு கிட்ட போறா. மேபி அது ஹீரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதான் தெரியல. பிகாஸ் இந்த ப்ரோமோவே அப்படிதான் இருக்கு. கட் பண்ணி இருக்கு. நிறைய சீன்ஸ் இருக்கு. சொல்றது வேற இருக்கு, பின்னாடி போற சீன்ஸ் வேற இருக்கு. ஸோ செம்ம ஸ்பீடா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க பார்த்த சீன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்துடும் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் எபிசோட் 1லயே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த அரஃபாத் அஃபிஷியல் பேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கிளிப்ஸ், அதாவது 30 செகண்ட் கிளிப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் எபிசோட் 1ஓட கிளிப்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயே வந்து எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து ஆம்புலன்ஸ் போறது அண்ட் ஈனூல் வந்து பாக்குறது, அது எல்லாமே மோஸ்டா கவர் ஆயிடுச்சு. மேபி இந்த ப்ரோமோ வந்து எபிசோட் 1ல வந்து மோஸ்ட் ஆஃப் த சீனை கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா தெரியல, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். ஸோ see you in the next video. Bye bye.